ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை இரண்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது தொடர்ச்சியாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஊக்கமுடைமை. இந்த ஊக்கமுடைமை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஆர்வம். சரிங்களா? ஸோ ஊக்கம் அப்படின்றது ஒருத்தனுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வள்ளுவர் வந்து ஒரு 10 குறளில் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. என்ன சொல்கிறாரு? உடையர்னா பெற்றிருப்பவர். சரிங்களா? ஊக்கம் உடையவங்க. ஓகேங்களா? உடையர் எனப்படுவது ஊக்கம். ஸோ ஊக்கம் பெற்றிருப்பவரே உடையர் எனப்படுவர். சரிங்களா? ஸோ எல்லாமே ஒருத்தவங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறின்றது என்ன அப்படின்னாக்கா ஊக்கம் மட்டும்தான். ஊக்கம் பெற்றிருப்பவரே எல்லாத்தையும் பெற்றிருப்பவர் ஆவார். அஃதில்லார் அந்த ஊக்கம் இல்லாதவர். உடையது உடையரோ மற்று. ஓகேங்களா? ஸோ மற்றுனா வேறு எதை பெற்றிருந்தாலும். ஓகேங்களா? வேறு எதை உடையதுன்னா பெற்றிருந்தாலும். உடையவரோ அப்படின்னாக்கா உடையவர் ஆவாரோ. ஸோ உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. ஸோ உடையர் அப்படின்னாக்கா பெற்றிருப்பவர், எனப்படுவது என்று சொல்லப்படுபவர் ஊக்கம். ஊக்கம் பெற்றிருப்பவரே. ஸோ ஊக்கம் பெற்றிருப்பவரே அனைத்தையும் பெற்றிருப்பவர் என்று சொல்லப்படுவர். அவ்வூக்கம் இல்லாதவர் அஃதில்லார் அவ்வூக்கம் இல்லாதவர். உடையது என்னதான் வந்து மற்று. ஓகேங்களா? மற்ற வேறு எதை பெற்றிருந்தாலுமே கூட உடையரோ உடையவர் ஆவாரோ. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஊக்கமே இல்லாத ஒருவன் ஓகேங்களா மற்றவங்க கிட்ட வந்து இருக்கிற காசை வந்து அடித்து பிடிச்சி வாங்கி எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் ஒரு நாள் போலீஸ்கிட்ட அகப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? உடையர் எனப்படுவது ஊக்கம். ஓகேங்களா? ஸோ ஊக்கம் பெற்றிருப்ப மட்டும்தான் எல்லாத்தையும் பெற்றிருப்பவங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அஃது இல்லார் அது இல்லாதவர். உடையது உடையரோ மற்று. அதாவது வேறு எதை பெற்றிருந்தாலும் அந்த ஊக்கம் இல்லாதவன் என்பவன் உடையவர் ஆவாரோ. இப்போ உங்ககிட்ட இந்த செல்வம்லாம் எங்கே போச்சு? அது அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அவர் வந்து இப்போது போலீஸ் கையில் அகப்பட்டுட்டாரு. ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அதனால் ஊக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கான நிலையான ஒரு உடைமையாகும். அந்த ஊக்கம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளாக வந்து சுயமாக உழைச்சி சம்பாதிச்சு லைஃப்ன்றதை நல்லா மூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்கிறார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ இங்கே நிலையான உடைமை என்பது ஊக்கமுடைமையே. நிலை பெறாமல் நீங்கிவிடுவது பொருளுடைமை ஆகும். ஓகேங்களா? ஸோ ஊக்கமுடைமை மட்டுமே தான் நம்மக்கிட்ட கடைசி வரைக்கும் வந்து நிலையாக இருக்கிற உடைமையாகும். பொருள் அப்படின்றது எப்போ வேணாலும் நம்மளை விட்டு நீங்கி போயிடும். ஸோ நிலை பெறாமல் நீங்கி விடுவது பொருளுடைமை ஆகும். இங்கே பொருள் அப்படின்றது செல்வத்தை ஓகேங்களா உடை எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ ஊக்கம் அப்படின்றது நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம கூடயே இருக்க பொறுத்து. ஓகேங்களா? ஆனால் இந்த பொருள் அப்படின்றது நம்மை விட்டு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கிவிடும். ஸோ நிலையான உடைமை ஊக்கமுடைமை ஆகும். நிலை பெறாமல் நீங்கி விடுவது பொருளுடைமை ஆகும். இப்போது இவர்கிட்ட வந்து காசு இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த காசை ஒருத்தர் வந்து அவரோட பயமுடுத்தி அடித்து பிடிச்சி காசை கையில் வாங்கிட்டு போகிறார். பார்த்தீங்களா? வாங்கிட்டு போல பிடுங்கிட்டு போகிறார். சரிங்களா? ஸோ உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். என்ன சொல்கிறாரு? நம்மக்கிட்ட நிலையான உடைமை அப்படின்னாக்கா அது ஊக்கம் மட்டும்தான். மற்றபடி உள்ள இந்த பொருளுடைமை அப்படின்றதெல்லாம் நில்லாமல் நீங்கிவிடும். ஸோ இவர்கிட்ட இருந்த காசை இவரை பயமுடுத்தி மிரட்டி அந்த காசை வந்து பிடுங்கிட்டு போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த காசுன்றது நிலையானது கிடையாது. ஸோ அந்த பொருளானது செல்வமானது நம்ம வச்சிருக்க எல்லா பொருளுமேன்றது நிலையாக இருக்குமா அப்படின்னாக்கா கிடையாது. அது எப்போ வேணாலும் நம்ம விட்டு நீங்கிவிடும். ஆனால் நிலையான உடைமை என்பது ஊக்கமுடைமையே ஆகும். 3வது திருக்குறள் பாருங்கள். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார். அதாவது ஊக்கம் உறுதியான ஊக்கத்தையே ஒருவர் தம் கைத்துடையார் தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள்
ஆக்கம் இழந்தேமென்று தம்முடைய செல்வத்தை இழந்தேமென்று எண்ணி அல்லாவார் வருந்த மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள். சரிங்களா? ஸோ ஊக்கம்னா உறுதியான ஊக்கத்தையே. ஸோ உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவங்க அப்படின்றவங்க தம்முடைய செல்வம் என்பது இழந்து போனாலுமே கூட அதை எண்ணி வருந்த மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார். உறுதியான ஊக்கத்தையே ஒருவர் தம் கைத்துடையார் தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் ஆக்கம் இழந்தேமென்று தம் செல்வமெல்லாம் இழந்தேமென்று எண்ணி அல்லாவார் வருந்த மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள். ஓகேங்களா? ஸோ போனால் போது நம்மக்கிட்ட ஊக்கம் இருக்குது. ஓகேங்களா? நம்மளால் இழந்த பொருளெல்லாம் சம்பாதிச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனதைரியத்தை கொடுப்பது என்பது நம்மக்கிட்ட உள்ள ஊக்கம் மட்டுமே. ஓகேங்களா? ஸோ அந்த உறுதியான ஊக்கம் மட்டுமே நிலையானது. உறுதியான ஊக்கத்தை தன்னுடைய கைப்பொருளாக பெற்றவங்க தாங்கிட்டேருந்து என்ன இழந்தாலும் அதை எண்ணி துளி கூட கலங்க மாட்டாங்க. ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒருத்தர் அழுதுட்டுருக்காரு. இங்கே ஒருத்தர் தைரியம் கொடுக்குறாரு. ஸோ இங்கே பஸ்ஸு ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இவருடைய பேருந்து, ஓகேங்களா, இவருடைய செல்வமாக இருந்த பொருளாக இருந்த பேருந்து பஸ்ஸானது ஏதோ சேதமடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காரு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே தம்முடைய கைப்பொருளை அதாவது தன்னுடைய செல்வத்தையோ தம்முடைய பொருளை இழந்தவங்க என்றைக்குமே கலங்காமல் வருத்தப்படாமல் உறுதியான ஊக்கத்தோடு நம்மளால் அடுத்தது சம்பாதிச்சிக்க முடியும், அடுத்தது வேறு வாங்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதியான ஊக்கத்தை பெற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவங்க தம் செல்வத்தை இழந்தேன் என்று எண்ணி வருந்தாமல் கலங்கப்படாமல் மனம் உறுதியோடு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. அதாவது அசைவிலா அப்படின்னா சோர்வு இல்லாத, ஊக்கமுடையவனிடத்தில் ஆக்கம் செல்வமானது அதர்வினாய் செல்லும் தானே அவன் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். ஸோ யார் ஒருத்தவங்க சோர்வு இல்லாமல் ஊக்கத்துடன் இருக்காங்களோ, ஊக்கத்துடன் தன்னுடைய வேலையை கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு செல்வம் என்பது, செல்வ செழிப்பான வாழ்க்கை என்பது தானே அவங்கள் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு போய் செல்லும். யாரிடம் அப்படின்னாக்கா அசைவில்லாத, ஒரு சோர்வே இல்லாத ஒரு ஊக்கமுடையவன் இருக்காங்க பார்த்தீங்களா, சோர்வே இல்லாமல் ஊக்கமுடையவனிடத்தில் செல்வமானது தானே அவன் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். ஓகேங்களா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. ஸோ யார் ஒருத்தவனிடம் ஊக்கம் இருக்கோ அவங்கக்கிட்ட செல்வமானது என்ன மாதிரி ஊக்கம், சோர்வு இல்லாத ஊக்கமுடையவனிடத்தில், அதுதான் அசைவிலா ஊக்கமுடையான் அப்படின்னாக்கா சோர்வு இல்லாமல் ஊக்கமுடையவனிடத்தில் செல்வமானது அதர்வினாய் செல்லும் தானே அவன் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். ஸோ இங்கே ஊக்கமுடையவன் காரில் போயிட்டுருக்காரு. ஊக்கம் இல்லாத ஒருவன் அப்படின்றவர் மற்றவங்கிட்ட இருக்கிற காசை அடித்து பிடிச்சி வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்களாம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. ஓகேங்களா? ஸோ சோர்வே இல்லாமல் ஊக்கமுடையவனிடத்தில் செல்வமானது, ஓகேங்களா, அந்த செல்வம் எப்படி செல்லுங்களாம், தானே அவன் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். இதுதான் ஊக்கம் உடையவனுக்கும் ஊக்கம் இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசமாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது நீர்ப்பூக்களுடைய தாளின் நீளம். தாளின் நீளம்னா அந்த தண்டின் நீளம். ஓகேங்களா? ஸோ நீர் தண்ணி இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஓகேங்களா, ஸோ தண்ணியுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நீர் பூக்களுடைய தண்டின் நீளம், காம்பின் நீளமானது நீரின் அளவிற்கேற்ப இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே பூக்கள் இப்படி பூத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த நீருடைய அளவிற்கு ஏற்ப தான் அந்த நீரில் பூக்கிற
பூவுடைய காம்பின் நீளமும் இருக்கும். அதுபோல மாந்தர் தம் மக்கள் தம் உள்ளத்தனையது ஊக்கத்தின் அளவினை பொறுத்து உயர்வானது இருக்கும், உயர்வை அடைவர். எந்த அளவுக்கு ஒரு நீர்ப்பூக்களோட தாளின் நீளமானது அவை உள்ள அந்த நீரின் அளவிற்கேற்ப உள்ளதோ அதுபோல மக்களின் உயர்வு என்பது எதை பொறுத்தும் இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க உள்ளத்தில் உள்ள ஊக்கத்தின் அளவை பொறுத்து தான் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு ஊக்கத்தோடு செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையின் உயர்வு என்பது இருக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. ஸோ நீர்ப்பூக்களோட தாளின் நீளம் அவை நிற்கும் நீரின் அளவினை போல எந்த அளவுக்கு அந்த நீர் இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய காம்பின் நீளம் இருக்கும். அதுபோல் மக்களுடைய உயர்வு மனிதர்களுடைய உயர்வு என்பது அவங்க வாழ்க்கையுடைய உயர்வு அடையணும் அப்படின்னாக்கா அது எதை பொறுத்து இருக்குமோ அவங்க உள்ளத்து அணையது ஊக்கத்தின் அளவினை போன்று அதை பொறுத்து தான் உயர்வே அடைவர். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ இங்கே பாருங்கள், ஓகேங்களா, இங்கே ஒரு சின்ன குளம் இருக்குது. இங்கேயும் நமக்கு ஒரு தண்ணி ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி இருக்குது, கரெக்டுங்களா, குளம் மாதிரி இருக்குது. இப்போது இங்கே என்ன நடக்குது, இதோடைய காம்பின் நீளம் என்பது எவ்வளோ நீட்டமாக இருக்குது, இதோடைய காம்பின் நீளம் ஓகேங்களா தாளின் நீளமானது எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை தான் சொல்கிறாரு, வெள்ளத்தனிய மலர் நீட்டம் அந்த நீர்ப்பூக்களில் உள்ள பூக்களுடைய தாளின் நீளம் அந்த காம்பின் நீளமானது எதை பொறுத்து இருக்குங்களாம், அந்த தண்ணீருடைய அளவை பொறுத்து தண்ணீர் மட்டத்தின் அளவை பொறுத்து இருக்கும். அதுபோல் என்ன சொல்கிறாரு, மக்களுடைய உயர்வு என்பது மனித வாழ்வின் உயர்வு என்பது அவங்க வாழ்க்கையில் அவங்க மனதில் உள்ள ஊக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு அவங்கவுங்க உயர்வான எண்ணங்களையே நினச்சி செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் உயர்வான இடத்தை அடைவர். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இவர் ஒரு செல்வந்தராக இருக்காருங்களா, காரு எல்லா வசதியும் இருக்குது. ஸோ இவருடைய பார்க்குறப்ப எப்படி இருக்குது, அவருடைய உள்ளத்துடைய அளவுன்றது இங்கே மென்ஷன் ஆகுது. சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு அந்த நீர்ப்பூக்களுடைய தாளின் நீளம் என்பது அந்த நீரை பொறுத்து இருக்கோ அதுபோல் மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் எதை பொறுத்து இருக்குங்களாம், அவங்க உள்ளத்தில் உள்ள ஊக்கத்துடைய அளவை பொறுத்து தான் இருக்குது. அதை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில் உயர்வான இடத்தை அடைவர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம நினைக்கணும், சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இது நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பெருசாக வாழ்க்கை கிடைக்கணும், இது நமக்கு ஒரு பெருசாக கார் வாங்கணும், நம்ம பெரிய ஆஃபீஸர் ஆகணும், தமிழ்நாடு அரசு ஜீப்பில் போகணும், இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கணும். உயர்வான எண்ணங்களை ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸோ நம்ம நினச்சா மட்டும்தான் அந்த செயலை நோக்கி நம்ம செயல்பட முடியும். அதனால் அந்த ஊக்கம் ஓகேங்களா, உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ எந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்கள் இருக்கோ அதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்களை நம்மளை நம்ம அதாவது அந்த செயலை செய்ய வச்சிரும். ஓகேங்களா? ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்து. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது உள்ளுவதெல்லாம் அப்படின்னா உள்ளத்தால் எண்ணுவதெல்லாம், உயர் உள்ளல் உயர்வாகவே இருத்தல் வேண்டும். நம்ம நினைக்கிற எல்லாமே உயர்வாகவே இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? பெரிய கோல் வைக்கணும், எண்ணங்களுடைய அளவுன்றது ரொம்ப பெருசாக நினைக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம உள்ளத்தால் எண்ணுவதெல்லாம் எப்படி இருக்கணுங்களாம், உயர்வாகவே இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? அந்த நம்ம எண்ணுகின்ற செயலானது கை கூடாவிட்டாலும் அதற்காக அந்த நிலையை கைவிட்டிடக்கூடாது அப்படின்றதா மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்து. ஓகேங்களா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், உள்ளத்தால் எண்ணுவதெல்லாம் உயர்வாகவே இருத்தல் வேண்டும். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, அது கை கூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை கைவிடக்கூடாது. ஏன்னா அந்த உயர்வான எண்ணம் சப்போஸ் நமக்கு வேறு சில காரணங்களால் நிறைவேறாமல் போனாலுமே கூட பெரியோர் நம்மை பாராட்டுவர். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னாக்கா, எக்ஸாமுக்கு எல்லோரும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு நடந்த எக்ஸாமில் நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நான் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு தான் நான் நினச்சேன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும், பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நீங்கள் கண்டினியூஸாக எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த இடத்துல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலனாலும் கூட அந்த எண்ணங்களை கைவிட்டிடக்கூடாது. அந்த எண்ணங்களை என்ன சொல்கிறாங்க,
கைவிட்டிடவே கூடாது. அந்த இலக்கை எட்டும் வரை அந்த உயர்வான எண்ணங்களோட செயல்பட வேண்டும். ஓகேங்களா? ஸோ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்து. உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கோங்க. அது இப்போதைக்கு நடக்கலைன்னா என்ன, கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அதனால் அது இப்போ நடக்கலை அப்படின்றதுக்காக அந்த நினைப்பை வந்து கைவிட்டிடாமல் தொடர்ந்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வள்ளுவரையா சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு குழந்தை இருக்குது, அம்மா அப்பா இருக்காங்களா. இப்போது அம்மா அந்த குழந்தையும் அப்பாவும் வந்து கை கட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ளைட்டு வந்து மேலே போயிட்டுருக்குங்களா. அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது, அந்த ஃப்ளைட்டில் போகணும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன அப்படின்றது கொஞ்சம் உயர்வாக நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இப்போ வந்து காரு எல்லாமே வச்சுருந்தாலுமே கூட அவங்க அடுத்த லெவல் அப்படின்றது உயர்வான எண்ணமாக நம்ம வந்து இந்த ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து கற்பனை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். ஓகேங்களா? அது எண்ணங்களை உயர்வாகவே எண்ணுங்கள். அது வந்து இப்போதைக்கு நடக்கலைன்னா கூட, ஓகேங்களா, தற்போதைக்கு இது நடக்கலைன்னா கூட கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அதனால் அது நடக்கலையே, இப்போ நடக்கலையே அப்படின்ற மாதிரி மனம் தளராமல் அந்த எண்ணங்களை கைவிடாமல் எப்படி இருக்கணுங்களாம், உயர்வான எண்ணங்களோடையே தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு. சரிங்களா? ஸோ களிறு அப்படின்னாக்கா யானை. ஸோ யானையானது புதையம்பினா, ஸோ புதையாகிய அம்பினால் பட்டுப்பாடு, அந்த அம்பினால் புண்பட்ட இடத்தும் தளராமல் ஊன்றும் அப்படின்னா தன் பெருமையை நிலைநிறுத்தும். ஸோ களிறு யானையானது அம்பினால் புண்பட்ட இடத்தில் கூட அந்த இடத்துல வந்து மனம் தளராமல் தன் பெருமையை கடைசி வரை நிலைநிறுத்தும். அதுபோல உறவோர்னா ஊக்கம் உடையோர். ஓகேங்களா? ஸோ ஊக்கம் உடையவங்க சிதைவிடத்து ஒல்கார் தாம் கருதிய உயர்ச்சிக்கு சிதைவு வந்த இடத்தும், அதுதான் சிதைவிடத்துனா சிதைவு வந்த இடத்தும் தளராமல் ஒல்கார் அப்படின்னா தம் பெருமையை நிலைநிறுத்துவர். ஓகேங்களா? ஸோ யானை வந்து எப்படி வந்து அம்பால் புண்பட்ட இடத்தும் மனம் தளராமல் தன் பெருமை நிலைநிறுத்துதோ, தொடர்ந்து வந்து சண்டை போடுதோ, அதுபோல மன வலிமையுடையோர் ஊக்கமுடையோர். ஓகேங்களா? ஊக்கமுடையோர் அப்படின்றவங்க தாம் கருதிய உயர்ச்சிக்கு சிதைவு வந்த இடத்தும் மனம் தளராமல் தம் பெருமையை நிலைநிறுத்துவர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சில இடத்துல நிறைய பேர் உங்களை வார்த்தையாலே காயப்படுத்துவாங்க, புண்படுத்துவாங்க. அந்த இடத்துலலாம் நீங்கள் மனம் தளராமல் உங்களுடைய ஊக்கத்தை கைவிடாமல், ஓகேங்களா, தொடர்ந்து அந்த ஊக்கத்தோடையே வந்து நீங்கள் முயற்சித்த காரியத்தை வெற்றி அடைகிற வரைக்கும் அந்த ஊக்கத்தோடு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஊக்கத்தோடு இருந்து செயல்பட்டீங்க. ஓகேங்களா? யாரோ ஒருத்தங்க காயப்படுத்திட்டான்றதுக்காக அந்த இடத்துல வந்து நீங்கள் மனம் தளராது, அந்த இடத்துல வந்து சிதைவு வந்த இடத்தும் வந்து தளராமல் தொடர்ந்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெற்று தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்தும் அளவிற்கு உயர்வாக என்னும் அந்த ஊக்கம் தான் நமக்கு வந்து துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு. ஓகேங்களா? எந்த இடத்துலையுமே தளராமல் நம்மளை செயல்பட வைக்க வேண்டியது எது அப்படின்னாக்கா ஊக்கம் மட்டுமே. யார் ஒருவனிடம் ஊக்கம் இருக்கோ அந்த ஊக்கம் உடையவன் என்பவன் தளராது, எந்த இடத்துலையுமே தன் முயற்சியை கைவிடாது, தொடர்ந்து தன் இலக்கை நோக்கி பயணித்து தன்னுடைய பெருமை நிலைநிறுத்துவான். அவனுக்கு துணையாக இருப்பது அவனிடம் உள்ள ஊக்கம் மட்டுமே, அந்த உயர்வான எண்ணங்கள் மட்டுமே. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு. சரிங்களா? அதாவது புதையாகிய அம்பினால் நிறைய அம்பால், இங்கே பாருங்கள் யானை வந்து நிறைய அம்பால் வந்து அடிபட்டு இருக்குங்களா, புண்பட்ட இடத்தும் மனம் தளராது தொடர்ந்து. ஓகேங்களா? அங்கே பாருங்கள் நிறைய இடத்துல வந்து அது மேலே அம்பு பட்டாலுமே கூட தொடர்ந்து தன் பெருமை நிலைநிறுத்துவதற்காக தொடர்ந்து அது என்ன பண்ணுதுங்களாம், சண்டை போட்டுகிட்டே இருக்குங்களாம். ஓகேங்களா? அந்த இடத்துல மனம் தளராது, உடலால் தளராமல் தொடர்ந்து அந்த ஊக்கத்தோடையே வந்து செயல்படும். அதுபோல் ஓகேங்களா, தாம் கருதிய உயர்ச்சிக்கு சிதைவு வந்த இடத்தும் ஊக்கமுடையவங்க மனம் தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்துவர். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. வள்ளியம் அப்படின்னாக்கா யாம் வல்லன்மை உடையும். வல்லன்மைனா வள்ளல் தன்மை, கொடைத்தன்மை சொல்லுவோம்ல, அந்த வள்ளல் தன்மை உடையும் என்னும்
என் என்னும் ஓகேங்களா. செருக்கு அப்படின்னா இருமாந்த நிலை. ஸோ இருமாப்போடு இருப்பாங்க பார்த்தீங்களா. யாம் வல்லன்மை உடையோம் என்னும் இருமாந்த நிலையை உள்ளம் இல்லாதவர் எய்தார். உள்ளம் இல்லாதவர்னா ஊக்கம் இல்லாதவர்கள். எய்தார் அப்படின்னாக்கா ஒருபொழுதும் அடையவே மாட்டார்கள். ஸோ யாம் வல்லன்மை உடையோம், நான் என்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது, என்கிட்ட வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு வள்ளல் தன்மை உடைய எண்ணமை ஓகேங்களா. அந்த எண்ணத்தை, அந்த இருமாப்பை, அந்த இருமாந்த நிலையை யாருக்கிட்ட இருக்காதுங்களா, யார் அடையவே மாட்டாங்களா, ஊக்கம் இல்லாதவர்கள் ஓகேங்களா. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த பொருள்லாம் இருந்தால் மட்டும்தான் மற்றவங்ககிட்ட கொடுக்க முடியும். வள்ளல்னா கொடைத்தன்மை ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட அந்த பொருள் வேணும். அந்த பொருள் வேணும்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த முயற்சின்றது இருந்திருக்கணும். அவங்க வந்து போய் சம்பாதிச்சிருந்து வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து சேமித்து வச்சுருந்துருக்கணும். ஆனால் அந்த இடத்துல அவங்கக்கிட்ட வந்து அந்த ஒரு ஊக்கமே கிடையாது ஓகேங்களா. ஸோ வருமானத்தை ஈட்டும் அளவிற்கு ஏற்ற ஊக்கமே கிடையாதுங்களா ஓகேங்களா. அப்படி இல்லாதவங்க எப்படி வந்து அந்த வள்ளல் தன்மை உடையோம் என்ற இருமாந்த நிலை வந்து அடைய முடியும்? கடைசி வரைக்கும் வந்து அவங்களால அடையவே முடியாது சரிங்களா. ஸோ ஊக்கமே இல்லாத ஒருத்தவங்கிட்ட இருமாந்த நிலை என்ற நிலையை அடையவே முடியாது. எதுக்காக இருமாந்த நிலை? யாம் வல்லன்மை உடையோம், எனக்கு எல்லாமே வந்து என்னால் கொடுக்க முடியுன்ற ஒரு இருமாப்பு நிலை, ஒரு செருக்கு நிலையை அடையவே மாட்டார்கள். அதுதான் இங்கே சொல்கிறாரு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 2 பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேரையும் பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுதுங்களா, இவரை பார்த்தாலே நல்லா வெல் செட்டில்டு மாதிரி ஓகேங்களா. அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து நல்லா கெத்தாக இருமாப்பாக பேசுகிறாரு ஓகேங்களா. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, இவர் வந்து தன்னை காப்பாற்றிக்கவே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், இவர் சப்போஸ் இந்த கிளை விட்டு கீழே இருந்தாங்க அப்படின்னாக்கா கீழே என்ன இருக்குது, பாம்பு இருக்குது. அதனால் இவர் தன்னை காப்பாற்றிக்கவே வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் வந்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஊக்கமுடையவனிடமும் நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பார் ஓகேங்களா. ஸோ அந்த ஊக்கத்தோட சோர்வு இல்லாமல் நிறைய பணம் சம்பாதிச்சு ஓகேங்களா, வல்லன்மை மற்றவங்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு அந்த வள்ளல் தன்மை உடைய அளவுக்கு வாழ்வில் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாரு, உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு ஓகேங்களா. உள்ளம் இல்லாதவர் எய்தார். உள்ளம் அப்படின்றது அதாவது ஊக்கமே இல்லாதவங்க அடையவே மாட்டாங்க. எதை அடைய மாட்டாங்க அப்படின்னாக்கா, யாம் வல்லன்மை உடையோம் அப்படின்ற ஒரு அதாவது ஒரு செருக்கு நிலையை, ஒரு இருமாந்த நிலையை, இருமாப்பு நிலை என்பதை அடைவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக உள்ளது ஓகேங்களா. பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். பரியது கூர்ங்கோட்டது யாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். பரியது அப்படின்னாக்கா பருத்த உடலும், கூர்ங்கோட்டது கூர்மையான தந்தங்களையும் உடைய யானையே ஆயினும் ஆனாலும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினாலும் அதற்கு அஞ்சும். வெறுவும் புலிதா குறின் அப்படின்னாக்கா ஊக்கமுள்ளதாகிய புலியே தாக்கினாலும் அதற்கு அஞ்சும் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, என்னதான் வந்து யானைக்கு வந்து நல்ல பருத்த உடலும் கூர்மையான தந்தங்களும் எல்லாமே இருந்தாலுமே கூட ஆயினும் ஒரு ஊக்கமுள்ள ஒரு புலி என்பது யானையை கம்பேர் பண்ணுறப்ப உருவத்தில் சிறியது ஓகேங்களா, அளவில் சிறியது. ஆனாலுமே கூட என்னதான் வந்து யானையை விட புலி வந்து உருவத்தில் சின்னதாக இருந்தாலுமே கூட இந்த புலிக்கிட்ட என்ன இருக்குங்களா, ஊக்கம் இருக்குது. ஸோ அந்த ஊக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த புலிக்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஊக்கத்தின் தாக்கத்தால் ஓகேங்களா, அந்த புலிக்கிட்ட இருக்கிற ஊக்கத்தின் காரணமாக அது அந்த யானையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று தாக்குகின்றன. அப்படி தாக்கும் பொழுது என்ன பண்ணுங்களாம், அந்த யானையே வந்து 5-8 போயிடுங்களாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உருவத்தை விட ஊக்கமே வலிமையானது. நம்ம என்னதான் வந்து இந்த யானைக்கு வந்து நல்ல பருத்த உடலும் கூர்மையான தந்தங்களுமே இருந்தாலுமே கூட புலிக்கிட்ட என்ன இருக்குது, ஊக்கம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உருவத்துக்கு வந்து வேல்யூபிள் இல்லை, அதுக்கிட்ட இருக்கிற ஊக்கத்துக்கு தான் வேல்யூ ஓகேங்களா. ஸோ இந்த புலிக்கிட்ட என்னால் உன்னை ஜெயிக்க முடியும், நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்கிட்ட இருந்திருக்கு. அந்த எண்ணத்துடைய தாக்கத்தால் அது வந்து பாய்ந்து அந்த யானையை தாக்கியிருக்கு. தாக்குன அந்த செகண்டே யானை எப்படி பண்ணியிருக்கு, பயந்து போயிடுச்சு ஓகேங்களா. அந்த யானை வந்து அது நினச்சிருந்தா அப்படின்னாக்கா அதோடைய காலால் வந்து புலியை ஈஸியாக மிதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்கிட்ட இருந்திருக்கும். ஆனால்
அந்த புலியிடம் இருந்த ஊக்கத்தால் அது பாய்ந்து வந்த வேகத்தை பார்த்து யானையே பார்த்து அஞ்சு ஓடி இருக்கு. ஸோ இங்கே உருவத்தை விட ஊக்கமே வலிமையானது, அழகாக சொல்லியிருக்காரு. சரிங்களா? பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா கூறி. இங்கே பாருங்கள், யானை பருத்த உடலும் கூர்மையான தந்தங்களும் உடையவது அதாவது அது பெற்றிருந்தாலுமே கூட உருவத்தில் சிறிய புலியானது தன்னிடம் உள்ள ஊக்கத்தால் பாய்ந்து அந்த யானையை தாக்குகின்றன. அவ்வாறு தாக்கும் பொழுது யானையானது என்ன பண்ணுது? அஞ்சுகின்றது. ஓகேங்களா? பயந்து போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல உருவத்தை விட ஊக்கமே வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இன்றைக்கி இந்த அதிகாரத்துடைய கடைசி குறள் பார்க்க போகிறோம். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு. அதாவது ஒருவருக்கு உரம் உள்ள வெறுக்கை, ஒருவருக்கு திண்ணிய அறிவு அப்படின்றது என்னதான்? ஊக்க மிகுதி தான். அஃதில்லார் மரம் ஆவார். ஊக்கம் இல்லாதவர் எதனை போன்றவர்? மரத்தை போன்றவர். மக்கள் ஆதலே வேறு. அதாவது ரெண்டு பேருக்கும், அந்த மரத்துக்கும் மக்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னாக்கா என்னது? வடிவால் மக்களாக இருப்பது மட்டும்தான் அங்கே உள்ள வேறுபாடே. வடிவால், அந்த வடிவத்தில், ஓகேங்களா, மக்களாக இருப்பது மட்டுமே மரங்களிலிருந்து வேறுபட்ட தன்மையாக உள்ளது. மற்றபடி அவங்கக்கிட்ட ஒரு திண்ணி அறிவான ஊக்கமே கிடையாது. ஸோ அந்த ஊக்கம் இல்லாதவங்க எதற்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க? மரத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே அந்த மரத்துக்கும் அந்த ஊக்கம் இல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னாக்கா வடிவம் மட்டுமே. ஸோ வடிவத்தால் மட்டுமே ஊக்கம் இல்லாதவங்க மக்களாக இருக்காங்க. மற்றபடி அவங்க மரம் தான். ஸோ இந்த மரங்களிலிருந்து வேறுபட்டு காட்டுவது என்ன அப்படின்னாக்கா அந்த வடிவம் மட்டுமே. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு. சரிங்களா? ஒருவருக்கு திண்ணி அறிவான ஊக்கமிகுதி, அது ஊக்கமிகுதி தான் அங்கே வேணும். அது இல்லாதவங்க எதனை போன்றவங்க? மரத்தினை போன்றவங்க. ஓகேங்களா? ஸோ மக்கள் ஆதலே வேறு. அந்த மரங்களிலிருந்து வேறுபட்டு காட்டுவது என்ன அப்படின்னாக்கா அவங்க வடிவத்தால் மட்டுமே மக்களாக இருப்பது மட்டுமே ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார், அது இல்லாதவங்க மரம். இப்படி அது இல்லாதவங்க மரம் ஆவார். மக்கள் ஆதலே வேறு. ஸோ இந்த மரத்துக்கும் இவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னாக்கா வடிவத்தால் மட்டுமே இவர் என்னவா இருக்கார்? மனிதனாக இருக்கார். மற்றபடி இவர்கிட்ட ஒரு ஊக்கமே என்பதே துளி கூட இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே வெறுக்கைன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவருக்கு உரம் உள்ள வெறுக்கை, ஒருவருக்கு திண்ணி அறிவு என்பது ஊக்க மிகுதி மட்டுமே. சரிங்களா? அது இல்லாதவங்க மரத்தை போன்றவங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு, அதாவது அந்த மரத்துக்கும் இவருக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னாக்கா வடிவத்தால் மட்டுமே இவர் மனிதனாக இருப்பது தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இவங்க வயதுக்கு முடியாமல் ஒரு பாட்டியை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராரு. ஆனால் இவர் கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணாமல் அப்படி சில மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஓகேங்களா? இங்கே இவர்கிட்ட ஒரு துளி கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஊக்கமே இல்லாமல் இருக்கார். ஓகேங்களா? ஜட மாதிரி அந்த மரத்துலேயே அப்படி சாஞ்சி உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? கல் நெஞ்சக்கார மாதிரி அந்த மரத்துலேயே சாஞ்சி உட்காந்துருக்காரு. இவர் தூக்க முடியாமல் உடம்புக்கு முடியாத பாட்டியை தூக்கிட்டு வராங்க. சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒருவருக்கு திண்ணி அறிவு என்பது ஊக்கம் மிகுதி. அந்த ஊக்கம் இல்லாதவங்க எப்படி போன்றவங்களாம்? இந்த மரத்தை போன்றவங்க ஆவர். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. ஸோ நீங்கள் ஒரு திருக்குறள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த திருக்குறளுக்கான பொருள் உணர்ந்து படிங்க. படிச்சுட்டு அங்கேயும் நீங்கள் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? உடையர் எனப்படுது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஊக்கம் பெற்றிருப்பவர் எல்லாம் பெற்றிருப்பவர் ஆவார். அது இல்லாதவங்க வேறு என்ன தான் பெற்றிருந்தாலும் அவங்க உடையவர் ஆவரோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அடுத்து இங்கே பாருங்கள், நிலையான உடைமை என்பது ஊக்கமுடைமை ஆகும். உள்ளமுடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். நிலை பெறாமல் நீங்கிவிடுவது பொருளுடைமை ஆகும். அடுத்தது, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார். அதாவது தாம் பெற்றிருந்த செல்வத்தை இழந்தவர்கள் ஒருபொழுதும் கலங்காமல் வருத்தப்படாமல் என்ன பண்ணுவாங்களாம்? உறுதியான மன வலிமையுடன் செயல்படுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? ஊக்கம் இருக்குது. அப்போ உறுதியான ஊக்கத்தையே தம் கைப்பொருளாக பெற்றவர்கள் ஒருபொழுதும் தான் பெற்ற செல்வத்தையோ பொருளையோ இழந்தோம் என்று வருத்தப்பட மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துருப்போம். ஆக்கம் அதறிவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. அதாவது சோர்வு இல்லாத ஊக்கமுடைய இடத்தில் செல்வம் எப்படி போங்கலாம்? தானே அவன் இருக்கும் இடத்திற்கு
வழி கேட்டு கொண்டு போய் சேரும். அப்போ செல்வமானது யாரிடம் வந்து வழி கேட்டு கொண்டு போய் சேரும் அப்படின்னாக்கா, சோர்வு இல்லாத ஊக்கமுடையவனிடத்தில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வெள்ளத்தனை மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ள தனிது உயர்வு. எப்படி வந்து நீரின் அளவிற்கு ஏற்ப அந்த நீர் பூக்களோட காம்பி நீளம் உள்ளதோ, அதுபோல் மக்களுடைய உயர்வான வாழ்வு என்பது அவங்களுடைய ஊக்கத்தின் அளவை பொறுத்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணுவதெல்லாம் உயர்வாகவே எண்ணுக, மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்து. அது நான் கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை கைவிடக்கூடாது. நேற்று நடக்கலாம் என்ன, இன்றைக்கி கண்டிப்பாக நடந்துடும். ஓகேங்களா? அதனால் அந்த உயர்வான எண்ணங்கள் என்பதை உங்களோட இலக்கை எட்டும் வரை வந்து கைவிடாமல் தொடர்ந்து அதுக்கான பயணத்தை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன பார்த்தோம்? சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிர். என்னதான் வந்து யானையானது அம்பால் புண்பட்ட இடத்தும் மனம் தளராமல் தன் பெருமை நிலைநிறுத்துதோ, அதுபோல உறவோர்னா ஊக்கமுடையோர் தாம் கருதிய உயரிய செயலுக்கு சிதைவு வந்த இடத்தும் கொஞ்சம் கூட மனம் தளராது தொடர்ந்து முயற்சித்து கடைசியாக வெற்றி பெற்று தம் பெருமை நிலைநிறுத்துவர். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஓகேங்களா? வன்மைத்தன்மை, அதாவது வள்ளல்தன்மை, கொடைத்தன்மை அப்படின்ற என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்னால் வந்து மற்றவங்களுக்கு நல்லா வாரி வழங்குற அளவுக்கு என்கிட்ட எல்லாமே செல்வம் செழிப்போடு எல்லாமே இருக்குன்ற ஒரு இருமாந்த நிலையை அடைய மாட்டார். யார் அப்படின்னாக்கா, ஊக்கம் இல்லாதவர்கள். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். என்னதான் யானை வந்து பருத்த உடலும் கூர்மையான தந்தங்களை பெற்றிருந்தாலுமே கூட அதோடு உருவத்தில் சிறிய புலியானது தன்னிடம் உள்ள ஊக்கத்தின் அளவை பொறுத்து சீறி பாய்ந்து யானையை தாக்குகின்றன. அந்த நேரத்தில் யானையானது தன்னை விட உருவத்தில் சிறிய புலியை பார்த்தே வந்து அஞ்சுகின்றன. அப்போது இங்கே ஊக்கமே வந்து உருவத்தை விட மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்கள் அதிலே வேறு. அதனால் ஊக்கம் இல்லாதவங்களை யாருக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்கனாக்கா, மரத்துக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ஊக்கமுடைய ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஊக்கம் இல்லாதவர் எதனை போன்றவர்? மரத்தினை போன்றவர். ஓகேங்களா? அவங்க 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து உருவத்தில் மட்டுமே வந்து மக்களாக இருக்கார், மற்றபடி அவர் மரங்களைப் போலவே தான் ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஒருவருக்கு திண்ணி அறிவு என்பது ஊக்கமிகுதி என்பது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ நாம் இன்றோட 3 அதிகாரம் அப்படின்றத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.